ஒரு பாட்டிமாவும் தாத்தா ஒரு ஃபேமிலியோட அவங்க பையன் கூட ஒரு சூப்பரான டிஃபன்லாம் கொடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் நின்னுங்க ஐயா. கிராமத்துல இருந்தே கஷ்டப்பட்டவங்க. எங்களுக்கு திருநெல்வேலி சைடுயா. என்னம்மா வேணும்? நம்ம எரிஞ்சு விழுந்தா இந்த கடையிலன்னா இன்னொரு கடை தான். என் பையன், நான், எங்க வீட்டுக்காரரு, என் மருமகன். எனக்கு முடக்குவாதம், நடக்க முடியாது. இதுன்னா உட்கார்ந்துகிட்டு செய்து கொடுத்தா பிள்ளைகளோ வியாபாரம் பண்ணிடும். அதனால என் பிள்ளைகளும் அந்த கஷ்டத்தை சமாளிச்சுக்கிடு. இந்த தோசை இருக்கு, நைஸ் இருக்கு, வெங்காய தோசை, கல் தோசை தரமா இருக்கு. நான் ரெகுலரா வந்து சாப்பிட்டு இங்க அந்த பசங்க இங்க தான் சாப்பிடுவோம், நாங்களும் சாப்பிடுவோம். வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்குறாங்க. அவன் பாஸ் பசங்க ஒரு டெய்லியும் சாப்பிடணும். வடகரியை பிடிச்சி இட்லி துணி உனக்கு வச்சு ஒரு வடை வச்சு இட்லி வச்சு ஒரு பைட்டு ரெண்டுமே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பர் போடுறாங்க. சோளா புளி ஒரு பைட் தரலாம். இது ஒருத்தர் வித்தியாசமா சாப்பிட்றாரு. பார்க்கவே ஒரு பென்சிலா இருந்துச்சு. ஸோ மனுஷன் என்னதான் சாப்பிட்றாருன்னு சொல்லி நானும் வந்து பாருங்க தக சுட 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 இந்த பாருங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பாட்டி மிஸ்ன்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம பிஜேபி அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ பாட்டிமாவும் தாத்தா ஒரு ஃபேமிலியோட அவங்க பையன் கூட ஒரு சூப்பரான டிஃபன்லாம் கொடுத்துட்டு வராங்க. அது 3 வகையான சட்னி சாம்பாரோட காலையில பூரிலாம் பார்த்தா ஒரு சோளா பூரி சைஸ்ல இருக்கு. அதெல்லாமே கொடுத்துட்டு வராங்க. பாட்டிமா பார்க்கவே நம்மளுக்கு அந்த மார்னிங்ல அவங்க கொடுக்குற அந்த பரிமாறுறது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நம்ம சொந்த பசங்களுக்கு எப்படி பரிமாறுறோமோ அந்த மாதிரி பரிமாறுறது, என்னப்பா வேணும் என்ன வேணும்னு சொல்லி கேட்கறதெல்லாம் நல்லா இருக்கு. வாங்க சாப்பிடுறது எப்படி சொல்லலாம். யாராவது வந்தாங்கன்னா அவங்க கேட்டு சொல்றோம் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். கொஞ்சம் நின்னுங்க ஐயா. மீன் குழம்பு இருக்கு, சாம்பார் இருக்கு, வெஜ்ஜி குருமா இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு, கார சட்னி இருக்கு, வடகரி இருக்கு. என் பையன், நான், எங்க வீட்டுக்காரரு, என் மருமகன். எனக்கு முடக்குவாதம், நடக்க முடியாது. இதுன்னா உட்கார்ந்துகிட்டு செய்து கொடுத்தா பிள்ளைகளோ வியாபாரம் பண்ணிடும். நாங்க கிராமத்துல இருந்தே கஷ்டப்பட்டவங்க. அதனால எங்களுக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதனால என் பிள்ளைகளும் அந்த கஷ்டத்தை சமாளிச்சுக்கிடுது. தோசை இருக்கு, இட்லி இருக்கு, முட்டை தோசை இருக்கு, நைஸ் இருக்கு, வெங்காய தோசை, கல் தோசை. 7 ரூபா தான் போடணும். ஆமா, தோசை 2 கல் தோசை 30 ரூபான்னு தான் போடணும். முட்டை தோசை 40 ரூபா, நைஸ் 30 ரூபான்னு. 7 மணிக்கு வருவோம், எப்ப முடியுதோ அப்ப கிளம்பிடுவோம். எங்களுக்கு திருநெல்வேலி சைடுயா. என்னம்மா வேணும்? பாசமா இருந்தா தான் நாளைக்கு நம்மள நோங்கி வருவாங்க. நம்ம எரிஞ்சு விழுந்தா இந்த கடையிலன்னா இன்னொரு கடை தான். 20 வருஷமா வச்சிருக்கோம். இட்லி, வடை, பூரி, அதே மாதிரி நம்ம வீட்டுல செய்யற மாதிரி மீன் குழம்பு நல்லா தராங்க. மீன் அருமையா இருக்கு. நம்ம வீட்டுல செய்யற மாதிரி தான் தரமா இருக்கு. நான் ரெகுலரா வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். சூப்பரா இருக்கு டிஃபன் எல்லாமே. ஆமா, ரெகுலரா இங்க சார் வடகரி கொடுப்பாங்க, சாம்பார் கொடுப்பாங்க, மீன் குழம்பு, சட்னி, நானும் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். எப்பவுமே இங்க வந்தா பசங்க இங்க தான் சாப்பிடுவோம், நாங்களும் இங்க தான் சாப்பிடுவோம். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் வாங்கி கொடுத்தா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இங்க சாப்பிடுறது அதனால ரெகுலரா சாப்பிட்றேன். நான் இட்லி, பொங்கல், அதே மாதிரி பூரி, ஆம்லேட், தோசை, அதே மாதிரி வடகரி நல்லா தான் இருக்கு. மீன் குழம்பு நல்லா தான் இருக்கு. வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்குறாங்க. டெய்லியும் எல்லாம் கம்மி தானே, எல்லாமே நல்லா கம்மி தானே. அவன் பாஸ் பசங்க டெய்லியும் சாப்பிடணும். வடகரி அது சூப்பரா இருக்கு. டேஸ்ட் இருக்கனால தான் நான் வந்து சாப்பிடுவேன். ஃபைனலாக உங்ககிட்ட நல்லா புசு புசு சூப்பரான இட்லி வாங்கியாச்சு, வடகரி வாங்கியிருக்கேன், ப்ளஸ் மீன் குழம்பு வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்களேன், வடையும் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னன்னா காலையிலேயே மீன் குழம்பு இட்லிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்தாண்ட நல்லா ஒரு மீன் துண்டு போட்டே கொடுக்குறாங்க. அது பாருங்க, பல மீன் துண்டு. இவங்க மீன் குழம்பு அந்த பூண்டெல்லாம் போட்டு எவ்வளோ பெரிய பூண்டு பாருங்க. இந்த மாதிரி பூண்டெல்லாம் போட்டு பண்றாங்க. சீட் போட்டு தானே குவாலிட்டி கம்மி கொடுக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம நல்லா சூப்பராக கொடுக்குறாங்க. அது இவங்க வச்சிருக்க வடகரி பார்த்தீங்களா, இங்க பாருங்க, சைதாப்பட்ட வடகரின்னு வர அது மாதிரி காலையிலேயே வடகரி, இட்லி, மீன் குழம்புலாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க வச்சிருக்க வடகரியோட ஒரு பைட்டு, வடகரியை பிடிச்சி சாப்பிட சூப்பரா டேஸ்டா இருக்கு. மீன் குழம்பு காலையில அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ல மீன் குழம்பு தரதெல்லாம் ரேரு. அதுவும் இவங்க திருநெல்வேலி ஸ்டைடா, அதனால திருநெல்வேலி சைட்ல எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு பூண்டை ஒன்று எடுத்து மீன் குழம்புல வச்சு நல்லா சத்தா சாப்பிடணும். காலையில பூண்டுலாம் போட்டு இட்லி பூண்டு உனக்கு வச்சு ஒரு டேஸ்ட்டு. மீன் குழம்பு பக்காவா இருக்குங்க. வடகரியோட மீன் குழம்பு செம டேஸ்டா இருக்கு. சூப்பர். வடை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இட்லி எல்லாம் 7 ரூபா பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க கீரை வர மாதிரி பாருங்க தெரியுதா. இந்த கடை ஈஸியார்ல உங்களுக்கு பட்ஜெட்டா சாப்பிடணும், அதுவும் மெயின் ரோட்ல உங்களுக்கு ஒரு தள்ளுவண்டியில சாப்பிடணும்னா இந்த கடை ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. வடகரி, மீன் குழம்பு, சட்னி எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்க வடையை வச்சு இட்லி வச்சு ஒரு பைட்டு வடை சூப்பரா இருக்கு. கீரை வடை சாப்பிடணும்னா அந்த ஃபீல் இருக்கு. வடை முருகலாம் இந்த ஆயில் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கு. மீன் குழம்பு இட்லி
டாப் நாச் அடுத்து உங்களுக்கு பூரி இருக்கு. பூரி பேச பார்த்தா ஒரு 2 பேர் சாப்பிடலாம்ல, அவ்வளோ பெரிய பூரி போடுறாங்க, சோளா பூரி சைஸா போடுறாங்க. மார்னிங்ல நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், நல்லது சாப்பிடணும்னா இந்த இடம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இவங்ககிட்ட பூரி இருக்கான், பூரியும் அடுத்து அவங்க கிழங்கு போயிருக்குன்னு ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒன்றா ஒருத்தர் சாப்பிடும்போது பார்த்தேன், ஆம்லேட்ல மீன் குழம்பு சாப்பிட்டாரு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்பெல்லாம் கூட ரசனையாக சாப்பிடுவாங்களான்னு இருந்துச்சு. வாங்க மதியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரி கிழங்கு வாங்கியிருக்கேன். பூரி பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் சரியான பெருசாக இருக்குதுங்க. ஒரு வச்சிருக்க பிளேட் சைஸே இருக்கு. ஒரு பூரி 15 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வச்சிருக்க கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, மூசா எவ்வளோ பெரிய கிழங்கு போடுறாங்க. ஏதோ பேருக்குன்னு கிழங்கு போடாம பெரிய பெரிய கிழங்கா போட்டுட்டு இருக்காங்க. பாட்டிமா கடையில எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாட்டிமா பரிமாறுறது பாசமா பரிமாறுறாங்க. அப்படிதான் இருக்கு. இந்த பாட்டிமா வந்து காலையில வாயா சாப்பிடியா அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆசையா இருக்கு பார்க்கவே. ஸோ அது நான் பாட்டிமா பார்க்கறதுக்குன்னே காலையில இங்க பசியாரலாம் போல அப்படி இருக்கு. பூரிய ஒரு பைட்டு பிடிச்சி இந்த கிழங்கூட வச்சு ஒரு பைட் தரலாம். பூரி குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. தண்ணி மாதிரிலாம் இல்ல, பூரி ரொம்ப ஆயிலே இல்ல முதல்ல நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. அது பெரிய பூரியா இருக்கா. ஒரு 2 பூரி வாங்கினாலே உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரா ஆயிடும். ஒரு மெயினான இடம் பிஜிபி, அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி ஒரு தரமான மார்னிங் ஃபுட்டு. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ண விடுங்க. நான் வந்து போய் அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எடுத்து பண்றேன். மீன் குழம்பு ஆம்லேட் கலவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் வித்தியாசமா சாப்பிடுறாரு, பார்க்கவே எனக்கு ஒரு 20 இருந்துச்சு. ஸோ மனுஷன் என்னதான் சாப்பிட்றாருன்னு சொல்லி நானும் அங்கே பாருங்க ஆம்லேட்டு மேலே மீன் குழம்பு ஊற்றி வாங்கியாச்சு. சாப்பிட்டு தான் பார்க்கணும் மீன் குழம்பு ஆம்லேட் எப்படா இருக்கு, புதுசு புதுசாக சாப்பிடுறீங்க, எங்கேருந்துதான் கண்டுபிடிக்கிறீங்க மாதிரி. ஆம்லேட்டு சுட 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 சுடன்னு பெரிய ஆம்லேட்டு தக 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 சுட 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 இந்த பாருங்க. ஆவி பழகா தெரியுதான்னு தெரியல, அப்படியே பதமா அது பழிக்காம பிச்சு அப்படியே அந்த மீன் குழம்பு கூட ஊற வச்சு இந்த பாருங்க மீன் குழம்பு ஆம்லேட்டு பருமா டேஸ்ட் அந்த மாதிரி பருமா. அதனால தான் அப்படி சாப்பிட்டுருக்கேன். போல மீன் குழம்பு ஆம்லேட் சாப்பிட்டு பாருங்க. முட்டை தோசை போடுறாரு, நல்லா பொடியெல்லாம் தூவி சூப்பரா இந்த இடத்துல பண்ணிருக்காரு. அப்படி ஒரு முட்டை தோசை ஒன்று வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது. முட்டை தோசை வாங்கியிருக்கேன். முட்டை தோசை நார்மல் சைஸ்லாம் இல்லைங்க, இவங்க என்ன எல்லாம் பெரிய பெரிய சைஸா போட்டு தராங்க தெரியுங்க பாருங்க. ஒரு 2 பேர் வயசு சாப்பிடலாம். இது வந்து பாதி முட்டை தோசை இவ்வளவு பெருசாக பார்த்தீங்களா? ஸோ இந்த சைட்ல வந்து முட்டை தோசை மேலே ஆனியன் பொடியெல்லாம் போட்டு தராங்க. உள்ள டாப்பிங்ஸ் போடுவாங்க தெரியுமா, பார்த்தாலே எப்படி கலர்ஃபுல்லா இருக்கா பார்த்தீங்களா? பெரிய குழம்பு வச்சிருக்காங்க. என்ன வேணுமோ வேணுமா மீன் குழம்பு இருக்கு, சட்னி சாம்பார் வேணுமா சட்னி சாம்பார் இருக்கு. அது இல்லாம 2 வகை சட்னி. இந்த குருமா குழம்புல தரது எல்லாமே பெரிய விஷயம். இவங்க கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் குருமா குழம்புல பார்த்தா காய் வந்து எவ்வளவு லோடட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு குழம்பு எடுக்க ஃபுல்லா காயா தான் இருக்கு, அந்த லெவலில் லோடட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க முட்டை வச்சு ஒரு குருமா வச்சு பைட் பண்ணி பார்க்கலாம். குருமால முந்திரில அந்த தூள் முந்திரி பார்த்தீங்கன்னா தூள் முந்திரிலாம் இருக்கு. ஊர் ஸ்டைலில் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிருக்காங்க, சூப்பராக பண்ணிருக்காங்க. ஒரு ஹை ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அந்த ஃபீல் இல்லைன்னா கூட, ஆனால் குருமாவில் போட்டிருக்க எல்லா காயுமே கேரட்டாக இருக்கட்டும் சரி, இந்த பாருங்க உருளைக்கிழங்கு புதினா கடல் பாசி முதல்ல கொண்டு போட்டு குருமா சூப்பராக பண்ணாங்க. முட்டை சொன்னமா தான் ஆல்ரெடி பொடி போட்டிருக்காங்க. இப்போ பொடி போட்டிருக்கனால அந்த டாப்பிங்ஸ் அந்த ஆனியனு பொடி அதெல்லாம் போட்டு சூப்பராக சாஃப்டாக இருக்கு. ரொம்ப மொட்டையெல்லாம் இல்லை, சாப்பிட சூப்பராக இருக்கு. பிளேட்டு பத்தலை, அவங்க வச்சிருக்க பிளேட்ல தோசை போடுறாங்க, பெரிய தோசை முட்டை தோசை பத்தலை. மார்னிங்ல ஈஸியாக சைடில் ஒரு பட்ஜெட்டா ஒரு நல்ல திருப்தியா சூப்பரான ஃபுட்டு சாப்பிடணும்னா இந்த பாட்டி மெஸ்ஸு ஒரு பக்கமான மார்னிங் டிஃபன் கடையாக சொல்லுவேன். ஏன்னா க்ரௌடு வந்துட்டே இருக்கு. எந்த இடத்துல க்ரௌடு இருக்கும், நல்ல ஃபுட்டு இடத்துல தான் க்ரௌடு இருக்கும். இந்த கடையில் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல க்ரௌடு இருக்கு. ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டு வராங்க. சாப்பிட்றதுக்கு எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த கடையோட லொகேஷன் நாம கீழே மார்க் பண்ணிடுறேன். இதே மாதிரி கடை ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஐடியா